ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான மை கிஃப்ட் அன்லிமிட்டட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்லயோ டாப் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் கதை எப்படி போக போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். நானும் பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்லிமிட்டட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 1. இந்த வேர்ல்டோட பிகினிங்ல எந்த ஒரு விஷயமும் இல்ல. காடஸ் ஆஃப் டார்க் அண்ட் காடஸ் ஆஃப் லைட்னால தான் எல்லா விஷயங்களும் கிரியேட் ஆச்சு. மொத்தமா 9 ரேஸ் அதுல கிரியேட் ஆனாங்க. இந்த 9 ரேஸ்லயும் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவங்கன்னா ஹியூமன்ஸ் தான். அப்பா அம்மா எல்ஸ் யோமி, நான் கிரேட்டான அட்வென்ச்சரா மாதிரி உங்களுக்கு பணம் அனுப்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிட்டி பக்கமா வந்திருக்கான். ஓரமா நல்றா பொடிப்பையிலன்னு நம்ம ஹீரோவை மத்த யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்க பேரன் ரிசப்ஷன்ல கேட்கவும் லைட் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கிஃப்ட் என்னன்னு கேட்டா அன்லிமிட்டட் காச்சான்னு சொன்னா அது என்னதுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் கிஃப்ட்ல காச்சாவை ஸ்பெண்ட் பண்ணா அவனுக்கு கார்டு கிடைக்குது. அதுக்குள்ள இருந்து வளைஞ்ச ஸ்பூன், கெட்டு போன ஆப்பிள், கெட்டு போன பிரெட்னு தான் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு எஃப்ராங்க் தான் தர முடியும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஏத்த ஜாப் ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த கொஸ்டோட போர்ட்ல பாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு படிக்க தெரியல. நம்ம ஹியூமன்ஸ்குள்ள லோ லிட்ரஸி காமன் தான், நான் உனக்கு படிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் லேடி ஹெல்ப் பண்றாங்க. சின்ன வேலையை பார்த்து ஓரளவுக்கு நம்ம ஹீரோவை சம்பாதிச்சு காசு சேர்க்கிறான். லாட்ஜில் தங்கதுக்கே இந்த காசு சரியா போயிடும். என் காச்சா மூலியமா ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்ல சாப்பாடு வந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உல்ஃப்மேன் போய் மோதவும், நீ எடுத்ததுல என் துணி அழுக்காயிடுச்சு, லாண்ட்ரிக்கு இந்த காசை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துக்கிட்டான். இது இருந்தாதான் நான் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண முடியும்னு சொன்னா, இந்த காசுக்கு எங்கடா தங்குவ, அது என் கையில இருந்தாவாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதை கொண்டுட்டு அவங்க சரக்கு அடிக்க போயிருந்தாங்க. ஒரு எல்ஃப் கை கொடுக்குறா, சாரி தெரியாம தொட்டு அழுக்காக்கிட்டேன்னு சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. பரவாயில்லன்னு எனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காளா நம்ம ஹீரோ பாக்குறோம். எங்க பார்ட்டியோட பேரு கான்கிராட் ட்ரை. காடஸை ரெப்ரசென்ட் பண்ற விதமா 9 ரேஸுமே இந்த பார்ட்டியில இருக்கும். என் பேரு ஷாஷா, பேஸ்ட் ஃபார் காரோ, டிராகனைட்டை சேர்ந்த டிராகோ, டியாப்ளோ, ஓபரோ, நானோ, சியோன், சாண்டோர் அப்படின்னு அவங்க நேம் வித் அவங்க ரேஸோட சேர்த்து இன்ட்ரடியூஸ் ஆகும். நான் லைட் ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகும். உலகத்துல எல்லா ரேஸும் சமம் தான், அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த பார்ட்டின்னு சொல்லவும், நான் உங்களுக்கு உங்க பார்ட்டியில தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரொம்ப ஹாப்பியா அவங்க கூட ஜாயின் பண்றான். ரொம்ப டேஞ்சரஸான அபிஸ்ங்கிற ஒரு டஞ்சனுக்குள்ள இவங்க போறாங்க. நம்ம ஹீரோ மான்ஸ்டர் கிட்ட மாட்டுவோம். டக்குன்னு எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாங்க. லைட் எத்தனை தடவைப்பா சொல்லியிருக்க கேர்ஃபுல்லா இருன்னு அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு, ஷாஷா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கா. என்னப்பா ஒரு ஹியூமனோ எல்ஃபுமா, லவ் வேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பான்னு காரோ கிண்டல் பண்ணுவோம். நம்ம பார்ட்டியில ஒரு மெம்பர் குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அக்கறையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷாஷா ரொம்பவே வெக்கப்படுறா. லைட் எங்களுக்கு டீ போடுறியான்னு சொல்லி லீடரா இருக்கிற டிராகோ கேட்கறான். சரி நம்ம ஹீரோவோ டீ போட்டு கொடுக்குறா. இப்ப எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப கிளம்புறாங்க. இவங்க வந்த இடத்துல எந்த ஒரு பாதையும் இல்ல, ஒரு பெரிய பள்ளம் தான் இருக்கு. இந்த இடம் கரெக்டா இருக்கும் டிராகோ சொல்லவும், ஓ டீ போடணுமா, சரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணா, நீ இதுக்கு மேல ஏதோ பண்ண தேவை இருக்காதுன்னு டிராகோ சொல்றான். இந்த பார்ட்டில இருந்து நான் உன்னை நீக்கிறேன் அப்படின்னு டிராகோ சொல்லவும், ஆனா ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஏடா இன்னுமா உனக்கு புரியல, ஏன்னா நீ எங்களுக்கு யூஸ்லெஸ்ன்னு காரோ சொல்லவும், இந்த முட்டா பைய கூட நடக்கிறதே எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருந்தது தெரியுமா, இந்த லைட் ஒரு முட்டலா தான் இன்னும் நடக்கிறது என்னன்னே அவனுக்கு புரியல. உன்ன மாதிரி ஹியூமன் கூட நாங்க நிக்கிறதே அருவருப்பா இருக்குன்னு எல்லாரும் சொல்லவும், கைஸ் பிராங்க் பண்றீங்களா, எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்களேன்னு கேட்டா, முட்டாள் இன்னுமாடா புரியல, நாங்க எல்லாரும் உங்ககிட்ட நடிச்சோம் அப்படின்னு காரோ சொல்லுவோம். ஆனா ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, உன்னோட கிஃப்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லி டிராகோ சொல்றான். பட் என்னோட அன்லிமிட்டட் காச்சா அது யூஸ்லெஸ் தானே நம்ம ஹீரோ பார்க்கவும், மைஸ்ட்ரோவா இருப்பியோன்னு ஒரு சந்தேகத்தினால தான் இந்த ஒரு பார்ட்டியவே கிரியேட் பண்ணி எங்க நேஷன்ஸோட லீடர் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. கிஃப்ட் ரொம்பவே மோசம், ஒன்னு மாதிரி வீக்கான ஹியூமன்லாம் மைஸ்ட்ரோவா இருக்க சான்ஸே இல்ல, லெவலையும் இவன் மைஸ்ட்ரோ இல்ல, இந்த ஹியூமனை போய் நான் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஷாஷாவும் கடுப்புல பேசுற. மைஸ்ட்ரோவா நீங்க என்ன பேசுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்ட விஷயங்களை அவனுக்கு சொல்ல தேவையில்லன்னு சொல்லவும், எப்படியும் சாவதான போறான் அப்படின்னு காரோ பாக்குறான். என்னது கொல்ல போறாங்களா நம்ம ஹீரோ பார்த்தா, சில பேர் எங்களுக்கு ஸ்பெசிபிக் ஆர்டர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காரோ டக்கு நம்ம ஹீரோவை வெட்டியிருந்தான். சிச்சுவேஷனை கொஞ்சம் ரியலைஸ் பண்றதுக்கே நம்ம ஹீரோக்கு டைம் எடுக்கு. வேணா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஷாஷா ஆற ஒருத்தர் டக்கு நம்ம ஹீரோ காலிலேயே குத்துறா. நம்ம ஹீரோ கீழே விழ. அப்படிதான் கதற, நீ கதறது ஜாலியா இருக்குன்னு எல்லாரும் அதை என்ஜாய் பண்றாங்க. காரோ டக்கு நம்ம ஹீரோ கதையை முடிக்காம அவனை அடிச்சவன் கதறதை ரசிச்சிட்டு இருக்கான். அவனை மான்ஸ்டர்ஸ் தான் கொன்னுச்சுன்னு நம்ம சொல்ல போறோம். ரொம்ப அடிச்சு இன்ஜரியை ஏற்படுத்தாத, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனைன்னு ஷாஷா சொல்றா. எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காரோ நம்ம ஹீரோவை கொல்ல போறான். இல்ல வேணாம், நான் சாக விரும்பல நம்ம ஹீரோ ஊர்ந்து ஓடுறான். நான் எதுக்காக சாகணும், நான் பால ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகும்போது ரஞ்சன்ல இருக்கிற ஒரு டெலிபோர்டேஷன் ட்ராப் ஆக்டிவேட் பண்றான். காரோ கொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருந்தான். ஒரு வழியா இப்போதைக்கு உயிரோட இருக்கேன். டஞ்சன்ல எங்கேயோ நான் டெலிபோர்ட் ஆயிட்டேன். எப்படியும் இங்க மான்ஸ்டர் இருக்கும், நான் சாக தான் போறேன். அம்மா அப்பா எல்ஸ் யோமே, உங்களை மிஸ் பண்றேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், நல்லபடியா கைண்டா நடந்துக்கிட்டாங்க. நானும் அவங்கள நம்பினேன், ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். அது எல்லாமே போய் என்ன ட்ரிக் பண்ணிருக்காங்க. ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க, என்ன கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்கள நான் கொல்லணும், நான் இந்த இடத்துல சாக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சா லெவல் 1000 மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துல நிக்குது. இவ்வளவு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரா எப்படி பாசிபிள் நம்ம ஹீரோ பார்க்கறான். அபிஸோட டீப்பஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருக்கான். நான் சாக கூடாது, நான் சாக விரும்பல, அப்படி என்னால ஃபைட் பண்ண முடியாது, எனக்கு ஃபைட் பண்ண தெரியாது, என்கிட்ட இருக்கிறது என் கிஃப்ட் மட்டும் தான் சொல்லி அவங்கள நான் பழி வாங்கணும், இங்க இருந்து உயிரோட போகணும், ஏதாச்சும் நல்ல கிஃப்டா வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இந்த தடவை அந்த காச்சாவே பெரிய லெவல்ல
லெவல்ல ஆக்டிவேட் ஆகுது. அதுல இருந்து ஒரு கார்டு வரவும், என்ன தைரியம் இருந்தா உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பி என் மாஸ்டரை பயம் கொடுத்துவ அப்படின்னு மெய்டு அவுட்ஃபிட் போட்ட ஒரு பொண்ணு அசால்ட்டா அதை கொல்றா. லெவல் 1000 மான்ஸ்டரைய ஒரே அட்டாக்ல பொடி பொடி ஆக்கிட்டா. அதோட துகள்கள் கூட மிச்சம் இருக்க கூடாதுன்னு ஒரே அட்டாக்ல அதையும் கிளியர் பண்ணிருத்தா. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்க அழகான ஸ்கின்ல அடிபட்டிருந்தது, அதான் உங்களை கேட்காம ஹீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. எனக்கும் வலிக்கலையே. நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு, மாஸ்டரா நானா நம்ம ஹீரோ கேட்டா. உங்க அழகான வாய்ஸ் நான் கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் மாஸ்டர், உங்க பேர் என்ன அப்படின்னு வா கேட்கவோ லைட்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைட் என்ன ஒரு அழகான அருமையான பெயர் அப்படின்னு வா பார்த்துட்டு, இதுக்கு மேல சாகுற வரைக்கும் நான் உங்களுக்கு லாயல்ட்டியா இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லவும், நீ யார நம்ம ஹீரோ கேட்டா. என்னோட பேரு மே, லெவல் 9999. நான் ஒரு மெயிலோட சூப்பர் அல்ட்ரா ரேர் கார்டுல இருந்தா நான் வந்திருக்கேன்னு சொல்லவும், என்னோட அன்லிமிட்டட் காச்சா சூப்பர் அல்ட்ரா ரேர் கார்டை கொடுத்துருக்க நம்ம ஹீரோ பாக்குறேன். பிரான்ச்சஸ் கூட ரோட்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்குமோ அது மாதிரி தான் நான் உங்க கூட கனெக்ட் ஆயிருக்கேன்னு வாசல். என்னோட காச்சா ஒர்த்லெஸ்ஸான விஷயங்களை தான் தரும். நீங்க எப்படி வந்தீங்க நம்ம ஹீரோ கிட்ட. என்ன மேனு கூப்பிடுங்க மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லவும், சரி மே அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அப்ரைசல் அபிலிட்டி அவங்க மேல யூஸ் பண்ணுவான்னு கேட்கவும், சரிங்க ஐ மீன் சரி மே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணு அப்ரைசல் பண்ணி பாக்குறா. மாஸ்டர் லைட், நீங்க உண்மையிலேயே ஆசம், கடவுளுக்கு ஈக்குவலானவர் தான் என்னோட மாஸ்டர். உங்களோட உண்மையான ஸ்கில்ஸ் எல்லாமே ஹெவன் லேயர் ஆஃப் கன்சீல்மெண்ட்னால மறைக்கப்பட்டிருக்கு. உங்களோட அன்லிமிட்டட் காச்சா ஒர்த்லெஸ் கிடையாது. உங்களால அதை அன்லிமிட்டட் டைம்ஸ் ரோல் பண்ண முடியும். உங்க சரௌண்டிங் மானாவை பொறுத்து தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த லெவல் கார்டு கிடைக்கும். டாப் டியர் எக்ஸ்ட்ரால ஆரம்பிச்சு நார்மல் வரைக்கும் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். எபிசோட லோவஸ்ட் ஃப்ளோர்ல நீங்க வந்து இந்த காச்சாவை ஆக்டிவேட் பண்ணதுனால தான் லெவல் 9999 ரேர் கார்டான நான் கிடைச்சிருக்கேன். டஞ்சனோட இவ்வளவு டீப்பஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்தது உண்மையிலேயே பெரிய விஷயம். பட் உங்க கரண்ட் லெவல பார்க்கும்போது நீங்க ஸ்ட்ராங் இல்ல. அப்படி இருந்தோ இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு மே பார்த்தா, இல்ல இவ்வளவு தூரம் வர்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. என்னோட பார்ட்டி அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்னோட கிஃப்ட்டுக்காக நடிச்சு அது மோசம்னு தெரிஞ்ச உடனே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. வார்த்தைகளால என்னோட வழியை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நேரம் நம்பிக்கையோட இருந்த என்ன ஒரே சீன்ல டக்குன்னு துரோகம் பண்ணி சாகடிக்க பார்த்தாங்க. அவங்கள சும்மா விட மாட்டேன் நம்ம ஹீரோ அளவோ டக்குன்னு மே போயிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. நான் இப்ப அவங்க கூட இருக்க மாஸ்டர், ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்ப போய் அவங்க கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மே சொல்றா. இல்ல மே நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், நீங்க ரொம்ப கைண்டானவர் ஆனா அப்படின்னு சொல்லி அவ பார்த்தா, இல்ல ஒன்னும் அவ்வளோ கைண்டானவன் கிடையாது. நான் வீக்கா இருந்ததுனால தானே அவங்க என்ன ஈஸியா கொல்ல பார்த்தாங்க. நான் ஸ்ட்ராங்கா மாறி என் கையால் நான் அவங்கள பழி வாங்கணும். நான் ஸ்ட்ராங்கா மாறுற கனவு உனக்கு காமெடியா தெரியுது எல்லாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டா. இல்ல மாஸ்டர், உங்க ஆசை தான் என்னோட லட்சியம் மாஸ்டர். லைக் பழி வாங்குறதா உங்க ஆசை, அதை நான் நிறைவேற்ற தயாரா இருக்கு. உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க ஸ்ட்ராங்கா மாறுவீங்க அப்படின்னு மே சொல்றா. டஞ்சன் லோவஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த அன்லிமிட்டட் காச்சாவை ஸ்பின் பண்றான். அதோட லைட்டு இந்த இருட்டா இருந்த மொத்த அபிசியோ வெளிச்சத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஒரு மெயிஸ்ட்ரோவா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் நல்லவங்க மாதிரி அந்த பார்ட்டி எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட நடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு மெயிஸ்ட்ரோ இல்ல, அவன் கிஃப்ட்டுமே வந்து வேஸ்ட் தான் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவை கொல்ல பார்த்திருக்காங்க. எப்படியோ நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி டஞ்சனோட டீப்பஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அங்க மானா அதிகமா இருக்கிறதுனால ரேரான கார்டு நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.